திருப்பூர் நொய்யல் ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் நல்லம்மன் கோவிலுக்கு செல்லும் சிறு பாலம் மூழ்கி கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. நொய்யல் ஆற்றில் இன்று ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மங்களம் அருகே உள்ள நல்லம்மன் தடுப்பணையில் பெருவெள்ளம் பொறுக்கெடுத்து ஓடுகிறது. இது தவிர அங்குள்ள நல்லம்மன் கோவிலுக்கு செல்கின்ற சிறு பாலமானது மூழ்கி கோவிலுக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது நொய்யல் ஆறு என்பது கோவை மாவட்டத்தில் உள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைப்பாதையில் உற்பத்தியாகி சுமார் 180 கிலோமீட்டர்கள் பயணித்து கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டங்களில் பாய்ந்து காவிரியில் கலக்கக்கூடிய ஆறு ஆகும். ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் ஆடி பெருக்கு என்கிற ஆடி 18ஆம் தேதிக்கு முன்பாக இந்த நொய்யல் ஆறு ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து காவிரியை அடைய வேண்டும். இல்லை என்றால் காவிரி ஆறு எங்கே என் பேரூர் பெரிய மகளை காணோம் என்று காத்திருக்க கூறும் என்று நம்புகிறார்கள். அந்த அளவுக்கு காவிரி ஆற்றின் முக்கிய துணையாராக இருக்கக்கூடியது இந்த நொய்யல் ஆறு. இது தவிர சிறுவாணி பகுதியில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வருவதால் இந்த நொய்யல் ஆற்றின் மழைநீரும் மிக சுவையானதாக கருதப்படுகிறது. தற்போது 40 ஆண்டுகளுக்கு மேலாக சாயக்கழிவு நீராலும் சாக்கடை நீராலும் சூழப்பட்டு இந்த ஆறு முழுமையாக கழிவுநீர் தேக்கமாகவே மாறிவிட்டது. இப்படி இருக்கையில் ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆடி மாதமும் இங்கு ஏற்படும் வெள்ளப்பெருக்கை இந்த பகுதி பொதுமக்கள் வெகு ஆர்வத்துடன் கண்டுகளிக்கிறார்கள். அந்த வகையில் இன்று ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக மங்களம் அருகே உள்ள கொங்கு சோழர்களால் கட்டப்பட்ட, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்ட இந்த நல்லம்மன் தடுப்பணையில் இந்த வெள்ளமானது பொங்கி வழிகிறது. இந்த அணையை பார்த்தோமானால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அணை உடைந்து கொண்டே இருந்த போது நல்லம்மன் என்கிற சிறுமி உயிர் தியாகம் செய்ததன் காரணமாக இந்த அணையானது இன்னும் 1000 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக இருக்கிறது. தடுப்பணையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய அணைப்பாதையை மூழ்கி இருக்கிறது. சிறு பாலமும் மூழ்கியுள்ளது. இதனால் கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.